ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்குறது சீஸ் ஃபிங்கர்ஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். பிரெட் க்ரம்ஸ், கொத்தமல்லி தழை, உப்பு, மைதா மாவு, சில்லி ஃப்ளேக்ஸ், கார்ன்ஃப்ளவர், ஆரிகேனோ, அப்புறம் நம்மளுக்கு மொசரல்லா சீஸ் கிடச்சா அதை எடுக்கலாம். இல்லைன்னா மொசரல்லா செடார் ரெண்டும் சேர்ந்த மாதிரி கிடச்சாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது மொசரல்லா செடார். அப்புறம் எண்ணெய். வாங்க நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீஸ் க்யூப் எடுத்து அதை நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பு கட் பண்ணிக்கலாம். இது சீஸ் ஃபிங்கர்ஸ்னாங்காட்டி நீட்டமாக கட் பண்ணிட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த திக்னஸ் வேணும். ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த சீஸை வந்து நம்ம எப்படி மேரினேட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சுருங்க. எதுக்குன்னா இது கொஞ்சம் உள்ள ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வந்து நம்ம மாவு எப்படி நம்ம கலந்து வைக்கணும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு பவுல் எடுத்து ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, மைதா மாவு 2 ஸ்பூன் எடுத்தோம்னா கார்ன்ஃப்ளவர் வந்து 1 ஸ்பூன் எடுக்கணும். அதுதான் இதோட ரேஷியோ. மற்றது வந்து நம்மளோட காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு தண்ணி போட்டு நல்லா தண்ணி மாதிரி கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். இந்த பேட்டர் வந்து திக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம டபுள் கோட் பண்ணி எடுக்கிறங்காட்டி அதுவே திக்காக ஆயிக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இதை வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம டிப் பண்ணி எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சீஸ் ஃபிங்கருக்கு அதை எடுத்து நம்ம டிப் பண்ணுறோம். டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வந்து ஒரு கோட் பண்ணுறோம். ஒரு கோட் மட்டும் பண்ணோம்னா சீக்கிரமாக இது வந்து சீஸ் மெல்ட் ஆகிடும். அதனால் வந்து நம்ம டபுள் கோட் பண்ணோம். இது பண்ணதை எடுத்து நம்ம மறுபடியும் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா அதையும் டிப் பண்ணி நல்லா வந்து ஷேப் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அவ்வளோ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து சீஸ் மெல்ட் ஆகி வெளியே வராது. இந்த மாதிரி நம்ம எல்லா ஃபிங்கர்ஸையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இல்லைன்னா அந்த ஈரமாக இருக்கும், நம்ம போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் இதாகாது. இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். இது நம்ம ஒன்றுனா போடுறோம். மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் மட்டும் இது குக் ஆனால் போதும். அதுக்கு மேலேனா சீஸ் மெல்ட் ஆகி வந்துடும். அதுக்குள்ளே மேலே இருக்கிற கோட்டிங் எல்லாம் குக் ஆகிக்கும். போட்ட உடனே இது வந்து நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இது எனக்கு மேக்ஸிமம் ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகிருக்கு. அதுக்குள்ளே பாருங்கள் கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இது வந்து நம்ம ஒரு டொமேட்டோ கெச்சப் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிளெயின் மொசரல்லாவாக இருந்துச்சுன்னா நல்லா நம்மளுக்கு ஸ்டிக்கியாட்ட வரும். இது செடாரும் கலந்துருக்கிறங்காட்டி நம்மளுக்கு அவ்வளோ இதாக இல்லை. நான் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.